ஹாய் வெல்கம் ஆல் 2025 நவம்பர் மந்த்ல நடந்த பிசி எக்ஸாமோட கொஷின் பேப்பரை தான் நம்ம வந்து புக் ப்ரூஃப் வீடியோஸ் லைனாக பார்த்துட்டு இருக்கோம். பிசி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஜிகேல வந்து 45 கேள்விகள் கேட்பாங்க. இதில் 40 வந்து 6 to 10th அறிவியல் சமூக அறிவியல்லேருந்து கேட்பாங்க. அதோட புக் ப்ரூஃப் வீடியோ ஆல்ரெடி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து 5 கேள்விகள் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் அப்புறம் ஸ்டாட்டிக் ஜிகே கேட்பாங்க. அதுவும் வந்து மனோரமா இயர் புக்லேருந்து தான் கேட்பாங்கன்ட்டு அதோட புக் ப்ரூஃப் வீடியோ நம்ம வந்து பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் மீதி இருக்கிற 25 கேள்விகளில் வந்து 5 தமிழ் கேட்பாங்க, அது நம்ம இன்னும் பார்க்கல. 5 வந்து மேக்ஸ் கேட்பாங்க, 6 to 10th மேக்ஸ்லேருந்து தான் இந்த 5 கொஷின் கேட்பாங்க. இதோட ப்ரூஃப் வீடியோ நம்ம பார்த்துட்டோம். பேலன்ஸ் இருக்கிற 15 கொஷின் தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோஸ் லிங்க் எல்லாமே வந்து எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற டெலிகிராம் சேனலில் இருக்கும். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி இந்த வீடியோவை நீங்கள் லைன் பை லைனாக பார்த்துக்கலாம். ஓகேங்க, உளவியலில் டோட்டலாக வந்து பிசி எக்ஸாமுக்கு 25 கேள்விகள் கேட்பாங்க. அதில் 15 வந்து ரீசனிங் கேட்பாங்க. ஸோ இந்த 15 ரீசனிங்க்கு வந்து நம்ம எந்த புக்கை படித்தா இந்த 15மே ஸ்கோர் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் அகர்வால்னு ஒரு புக் இருக்குது. இந்த புக்கு வந்து தமிழ்லையும் இருக்குது, இங்கிலீஷ்லையும் இருக்குது. இதில் கொஷின்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு டாப்பிக்கில் இங்கிலீஷ் மீடியமில் ஒரு 100 கொஷின் இருக்குன்னா இதில் இருந்த முக்கியமான ஒரு 50 கொஷினை வந்து தமிழில் எடுத்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்கன்னா பெஸ்ட்டு வந்து இங்கிலீஷ் வெர்ஷனே வாங்கிக்கோங்க, சரிங்களா? இல்லை நீங்கள் தமிழ் மீடியமாக இருந்தீங்கன்னா பரவாயில்ல, தமிழ் வெர்ஷனே வாங்கிக்கோங்க. ஸோ 2025 பிசி எக்ஸாமில் வந்து இந்த உளவியல் ரீசனிங் பார்ட்லேருந்து இந்த 11 டாபிக்ஸ்லேருந்து தான் அவங்க வந்து கொஷின் கேட்டிருக்காங்க. இப்போ ரீசனிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கான்செப்ட் கிளியராக புரிஞ்சுக்கிட்டா போதும். அதாவது ஒரு 5 கொஷின் மட்டும் கான்செப்டோட எப்படி போடணும்னு தெரிஞ்சுட்டா அதை பேஸ் பண்ணி நீங்கள் எவ்வளோ கொஷின் கேட்டாலும் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இந்த 2025 இந்த டாப்பிக்ல இருந்து அவங்க வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் இப்போ இந்த 2026 பிசிக்கு படிக்கிறீங்கன்னா இந்த டாபிக்லாம் நீங்கள் வந்து கவர் பண்ணிடுங்க. இந்த டாபிக்லாம் கவர் பண்ணதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா டாபிக்ஸ்லாம் படிங்க. இன்னொரு விஷயம் வந்து ஆர்எஸ் அகர்வாலில் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ ஒரு டாபிக்லையுமே வந்து ஒரு 50லேருந்து 100 கொஷின் இருக்கும். சில டாப்பிக்ல 200 300லாம் இருக்கும். இதில் வந்து எஸ்ஐ லெவல் கொஷின்ஸும் இருக்கும், பிசி லெவல் கொஷின்ஸும் இருக்கும். இதை விட ரொம்ப ஹையர் ஸ்டாண்டர்ட் கொஷின்ஸும் இருக்கும். நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷினை பார்த்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணி கரெக்டாக பிசி லெவல் கொஷின் எதெல்லாம் இருக்குன்னு பார்த்து படிக்கணும். எல்லா கொஷினும் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க வேணாம். ஏன்னா புக்கு வந்து கிட்டத்தட்ட 900 பேஜஸ் இருக்கும். பட் நீங்கள் வந்து பிசி லெவல் கொஷின்ஸ் மட்டும் தேடி படிச்சீங்கன்னா இந்த புக்கை ஈஸியாகவே கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த ஒரு டாபிக்லையும் இவங்க என்னெல்லாம் கொஷின்ஸ் கேட்டாங்க அப்படின்றத நம்ம லைன் பை லைனாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க, காரு, பெட்ரோல், அப்போ தொலைக்காட்சி என்னன்னு கேட்டிருக்காங்களா? இது வந்து தமிழ் வெர்ஷனில் இல்லை. இந்த பாயிண்ட் வந்து இங்கிலீஷ் மீடியமில் தான் இருக்குது. டைட்டில் பேர் வந்து ஒப்புமை திறன் அறிதல்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் வந்து அனாலஜின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு டாப்பிக்ல மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 1000 கொஷின்ஸாவது இருக்கும். பட் இதில் கிட்டத்தட்ட ஒரு 90% வந்து நமக்கு தெரிஞ்சது தான் இருக்கும். இப்போ இந்த கொஷினை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். ஸோ இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சது தான் இருக்கும். ஸோ தெரியாததை மட்டும் நீங்கள் சும்மா மார்க் பண்ணி ஒரு ரீட் பண்ணிங்கன்னா இந்த டாப்பிக்கும் முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் வந்து வென் டயக்ராம் டாபிக்லேருந்து 2 கொஷின் கேட்டிருக்காங்க. இதில் ஒரு கொஷின் வந்து புக்கில் அப்படியே இருக்குது. இந்த கொஷின் வந்து நம்மளோட தமிழ் மீடியம் புக்லேயே அப்படியே கொடுத்துருப்பாங்க. இங்கிலீஷ் மீடியம் புக்லேயும் இந்த கொஷின் இருக்குது, தமிழ் மீடியம்லையும் இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்க, இந்த கொஷின் வந்து வென் டயக்ராம் தான். இந்த கொஷின் வந்து புக்கில் இல்லை, பட் இந்த கான்செப்ட் வந்து புக்கில் இருக்குது. நீங்கள் வந்து புக்கில் இந்த டாபிக் கீழே இருக்கிற கான்செப்ட் கற்றுக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி கொஷினும் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். உளவியல் பொறுத்த வரைக்கும் கான்செப்ட் தான் முக்கியம். இது வந்து ஜிகே மாதிரி இல்லை. நீங்கள் கான்செப்ட் கற்றுக்கிட்டா போதும், கொஷின் அவங்க எப்படி கேட்டாலும் நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடுவீங்க. ஓகே, இப்போ 2026 வரப்போகிற பிசி எக்ஸாமுக்காக வந்து புல்லட் அப்படின்னு டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து மார்ச் 21 வந்து ஸ்டார்ட் ஆகுது. டோட்டலாக உங்களுக்கு 60 தேர்வுகள் இருக்கும், 900 கேள்விகள் இருக்கும். இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து டெஸ்ட் பேட்ச் ஷெடியூல் வாங்கிக்கலாம். சரிங்க, அதோட முக்கியமான ஹைலைட்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி இதை பேஸ் பண்ணி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம போட்டுட்டோம். ஸோ நீங்கள் நம்மளோட பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் இந்த வீடியோஸ்லாம் பார்த்துக்கலாம். உங்களுக்கு இதில் ஹைலைட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உளவியலுக்கு வந்து நாங்கள் விளக்க பிடிஎஃப் கொடுத்துருவோம். உளவியல் கொஷின்ஸ் வந்து நம்ம எங்கேருந்து எடுப்போம்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்லேருந்து எடுப்போம், அதுக்கப்புறம் ஆர்எஸ் அகர்வால்லேருந்து தான் எடுப்போம். ஸோ இந்த மாதிரி வந்து இவங்க எந்த டாப்பிக்லேருந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்களோ இதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட ஷெடியூலே ஃப்ரேம் பண்ணியிருப்போம். நீங்கள் நம்ம ஷெடியூல் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டாபிக் நோட் பண்ணுங்களா, அரித்மெட்டிக் ரீசனிங்னு ஒரு டாபிக் நம்ம ஷெடியூலில் இருக்கும், டெஸ்ட் ஷெடியூலில். இதில் வந்து இந்த பிசிக்கும் கேட்டாங்க, 2025 நடந்த எஸ்ஐக்கும் கேட்டிருந்தாங்க. ஸோ எல்லா வருஷமும் இந்த டாபிக்லேருந்து கொஷின் கேட்பாங்க. இந்த மாதிரி வந்து எல்லா டாப்பிக்குமே கவர் பண்ணி தான் வந்து நம்ம ஃப்ரேம் பண்ணியிருப்போம் டெஸ்ட் ஷெடியூலில். ஸோ இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த 8 மாதத்துக்கு இந்த டெஸ்ட் நீங்கள் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா வரப்போகிற பிசிக்கு கண்டிப்பாக 70க்கு 65 ஸ்கோர் பண்ணிடலாம். சரிங்களா? இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி டெஸ்ட் ஷெடியூல் வாங்கிக்கலாம். இது வந்து எண்கணித தர்க்க அறிவு. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் அகர்வாலோட தமிழ் வெர்ஷனில் இருக்குது. இப்போ இந்த டாபிக் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 50 கேள்விகள் இருக்குன்னு வைங்களேன். இதையும் நீங்கள் நோட் பண்ணீங்கன்னா ஒரு சில கேள்விகளுக்கு இது மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது இப்போ இந்த கொஷினே வந்து ஆர்ஆர்பி 2. ஸோ இப்போ நீங்கள் இந்த 50 கேள்விகளை இந்த டாப்பிக்கில் நீங்கள் படிக்கும் போது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எது கொடுக்கணும்னா இந்த மாதிரி முந்தைய ஆண்டு கேள்விகள் கொடுத்துருப்பாங்களா, அதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் படிச்சிருங்க. அதுக்கு அடுத்து பேலன்ஸ் இருக்கிறத பாருங்க. ஸோ இதையும் வந்து நீங்கள் கொஞ்சம் ஐடியாவாக படிச்சிங்கன்னா ஈஸியாக நீங்கள் கவர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இந்த கொஷின் பாருங்க, இது வந்து விடுபட்ட உறுப்பை நிரப்புதல். இந்த கொஷின் நீங்கள் நோட் பண்ணீங்கன்னா இங்கே பாருங்க, முந்தைய ஆண்டில் கேட்டிருக்காங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ அப்படியே இந்த கொஷினை வந்து நமக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த வீடியோ முடிச்சுட்டு அந்த ஆர்எஸ் அகர்வாலோட இண்டெக்ஸ் வந்து நான் காட்டுறேன், அதை பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். நெக்ஸ்ட் இந்த கொஷின் பாருங்க, அகர வரிசை தேர்வு
இந்த கொஷின் வந்து டைரெக்டாக இல்லை, பட் இதுவும் வந்து கான்செப்ட் இங்கே இருக்குது. ஸோ இப்போ இந்த டாபிக் நீங்கள் பார்த்து கான்செப்டை கிளியராக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி கொஷினும் நீங்கள் வந்து அட்டன் பண்ணிடலாம் ஈஸியாக. நெக்ஸ்ட் இந்த கொஷினும் இதே டாபிக்லேருந்து எடுத்திருக்காங்க, அகர வரிசை தேர்வு. இந்த கொஷினும் வந்து கான்செப்ட் இதுக்குள்ளே இருக்கும். சரிங்களா, இந்த கான்செப்ட் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த கொஷின் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க ஈஸியாக இந்த கேவி இதெல்லாம் நம்பரை மாற்றி மாற்றி வேறு மாதிரி எடுத்துருவாங்க. சரிங்களா, அதனால தான் கொஷின் வந்து அப்படியே டைரெக்டாக இல்லை, பட் இதே மாதிரி கொஷின் அப்படியே இந்த டாபிக் கீழே இருக்கும் கண்டிப்பாக. நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் இது, அரித்மெட்டிக் ரீசனிங். இந்த அரித்மெட்டிக் ரீசனிங் வந்து தமிழ் மீடியமில் இல்லை. அதே மாதிரி கவுண்டிங் ஃபிகர்ஸ்னு சொல்லுவாங்களே, படங்களை எண்ணுதல், இது மாதிரி ட்ரையாங்கிள்லாம் கொடுத்து எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குது, எவ்வளோ ஸ்டார் இருக்குது, இதுவும் வந்து தமிழ் மீடியமில் இல்லை. ஸோ இந்த டாபிக்ஸ்லாம் எங்கே கவர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியமில் தான் கவர் ஆகும். இப்போ அரித்மெட்டிக்கல் ரீசனிங்கில் இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா அதே கான்செப்டில் தான் எடுத்திருப்பாங்க. டோட்டலாகவே ஒரு 50 கொஷின் தான் இந்த டாபிக் கீழே இருக்கும். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இதே தான் நமக்கு வந்து கேட்டிருக்காங்க இந்த 2025 பிசியில். அது மட்டும் இல்லாமல் 2011 நடந்த யூபிஎஸ்சி எக்ஸாம்லையும் இதே கொஷினை கேட்டிருக்காங்க. சரி, நான் யூபிஎஸ்சியில் கேட்டனால இது பெரிய கொஷின்லாம் எடுத்துக்காதீங்க. ஆர்எஸ் அகர்வாலை ஃப்ரேம் பண்ணி இவங்க கேட்டிருக்காங்க. ஸோ ஆர்எஸ் அகர்வாலை ஃப்ரேம் பண்ணி தான் நமக்கும் கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஆர்எஸ் அகர்வாலில் வந்து ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஷின்ஸ் இருக்கும். நான் இப்போ உங்களுக்கு நெக்ஸ்ட் இண்டெக்ஸ் காட்டுறேன் பாருங்க. அறிக்கை வாதங்கள்னு இருக்கு பாருங்க. இந்த கொஷினும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைரெக்டாக இல்லை, ஆனால் கான்செப்ட் வந்து இந்த டாபிக் கீழே இருக்கு. ஸோ நீங்கள் கான்செப்டை கற்றுக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி கொஷினும் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். இது வந்து அதே கொஷின் இல்லை, கான்செப்ட் தான் இது. ஸோ கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த டாபிக் நீங்கள் பார்க்கணும். இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கவர் பண்ணலாம். நம்ம டெஸ்ட் பேட்சில் இந்த டாபிக் எல்லாமே நம்ம இன்க்ளூட் பண்ணியிருப்போம். இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து நிறைய சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிடுவோம் டெஸ்ட்டில். அதை பார்த்தாலே உங்களுக்கு இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் ஈஸியாக நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க, கூற்று முடிவுகள். இதுவும் வந்து ஆர்எஸ் அகர்வால் இருக்கிற டாபிக் தான். இந்த கொஷின் வந்து அப்படியே டைரெக்டாக கேட்டிருக்காங்க. இது வந்து தமிழ் வெர்ஷனில் இருக்குது இந்த கொஷின். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க, கோடிங் டிகோடிங். இந்த டாப்பிக்கும் பொறுத்த வரைக்கும் கான்செப்ட் தான். ஒரு 10 சம் சும்மா நீங்கள் கான்செப்ட் கற்றுக்கிட்டீங்கன்னா எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த கொஷினும் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க, தரவரிசை. ஆர்எஸ் அகர்வால லெசன் பேர் இப்படி தான் இருக்கும், எண் தரவரிசை மற்றும் நேர வரிசை தேர்வுகள்ன்ட்டு. இதில் இந்த தரவரிசையில் கேட்டிருக்காங்க ரேங்கிங். இந்த ரேங்கிங் டாப்பிக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் கான்செப்ட் தான். நமக்கு வந்து இங்கே கோபி அப்புறம் வெங்கட் அப்படின்னு நேமை மட்டும் சேஞ்ச் பண்ணி பட் அதே நம்பரை வச்சு கேட்டிருக்காங்க. ஆனால் புக்கில் வந்து வேறு நேமில் இதே நம்பரை வச்சு கொஷின் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதுவும் வந்து நார்த் இந்தியாவில் ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாமில் 2021 கேட்டிருக்காங்க. இதே கொஷின் நேமை சேஞ்ச் பண்ணி நம்பரை மட்டும் ஷிஃப்ட் பண்ணி. சரிங்களா, நம்ம டெஸ்ட் பேட்ச்லாம் இதெல்லாம் அனலைஸ் பண்ணி தான் நம்ம கொஷின்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து எல்லா மாடலும் ஆட்டோமேட்டிக்காக கவர் ஆகிடும். நெக்ஸ்ட் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன். இதை வந்து நான் அங்கே மேக்ஸ்லேயே எடுத்திருக்க வேண்டியது அங்கே விட்டுட்டா, அதனால் இங்கே எடுக்கிறேன். டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் உங்களுக்கு வந்து ஆப்டிடியூட்ல வந்துடும். இப்போ ஆர்எஸ் அகர்வால புக்கை பொறுத்த வரைக்கும் 2 புக்கு இருக்கும். ஒன்று வந்து ஆப்டிடியூட்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து ரீசனிங்னு சொல்லுவாங்க. பிசிக்கு வந்து ஆப்டிடியூட்ல 5 கொஷின் கேட்பாங்க, ரீசனிங்ல 15 கேட்பாங்க. இந்த ரீசனிங் 15க்கு இந்த ஆர்எஸ் அகர்வால் பெஸ்ட், நீங்கள் வாங்கிடலாம். ஆனால் இந்த ஆப்டிடியூட் 5 கொஷின் எங்கேருந்து கேட்பாங்கன்னா ஸ்கூல் புக்லேருந்து தான் கேட்பாங்க, 6th to 10th ஸ்டாண்டர்ட். ஸோ ஆர்எஸ் அகர்வால் ஆப்டிடியூட் தமிழ் மீடியம் நீங்கள் வாங்க வேணாம். ஆனால் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் டாபிக் மட்டும் எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்டிடியூட் தமிழ் வெர்ஷனில் இருக்கும். ஸோ இது மட்டும் உங்கள் பக்கத்தில் எங்கேயா லைப்ரரி ஏதாவது இருந்தால் இந்த லாஸ்ட்டில் ஒரு 20-30 பேஜ் தான் இருக்கும். இதை மட்டும் நீங்கள் சும்மா ஃபோட்டோ எடுத்து நீங்கள் பார்த்துக்கிட்டா போதும். நீங்கள் இந்த ஆப்டிடியூட் பார்ட்டில் இந்த சதவீதம், அதுக்கப்புறம் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் சொல்லுவாங்களா, விகிதம் விகிதாச்சாரம், இந்த டாபிக்லாம் ஸ்ட்ராங் ஆனீங்கன்னா இந்த டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் டாபிக் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டினும் வந்து டேட்டா இன்டர்பிரிட்டேஷன். நெக்ஸ்ட் வந்து திரும்ப டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் பேசிக் கொஷின் தான் இதுவும். நெக்ஸ்ட் வந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். இது வந்து புக்கில் நீங்கள் படிக்கணும்னு அவசியம் இல்லை, இதை ரீட் பண்ணி நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணணும். ஸோ இந்த கொஷின் வந்து அந்த அளவுக்கு ஹார்ட் இல்லை. இப்போ இந்த ஆர்எஸ் அகர்வால் ரீசனிங் தமிழ் வெர்ஷன் இருக்குல்ல, அதோட இண்டெக்ஸ் பார்ப்போம். ஸோ புக் வந்து இப்படி தாங்க இருக்கும். நீங்கள் கூகுளில் வந்து ஆர்எஸ் அகர்வால் ரீசனிங் தமிழ்னு போட்டால் போதும், வெள்ளை கலர் அட்டையை வச்சு ஒரு புக் வரும். இந்த புக்கை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும். ஓகேங்க, இப்போ பிசிஎஸ்சி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா ஜிகேக்கும் இதே தான், உளவியலுக்கும் இதே தான். நீங்கள் வந்து எல்லா டாபிக்ஸையும் படிக்கணும். எல்லா டாப்பிக்குமே வந்து நீங்கள் பேசிக் லெவல் படித்தா போதும், ரொம்ப நீங்கள் ஹார்டாலாம் போய் படிக்க வேணாம். இது வந்து ஆக்சுவலாக ஈஸி தான், நம்ம படிச்சிடலாம். இப்போ டிஎன்பிஎஸ்சி பார்த்தீங்கன்னு வைங்களேன், இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கூட்டு வட்டின்னு ஒரு டாபிக் இருக்குன்னா அந்த கூட்டு வட்டிக்குள்ளே எவ்வளோ டெப்த்தாக போக முடியுமோ அந்த அளவுக்கு டெப்த்தாக போய் படிக்கணும். பட் நமக்கு அப்படி இருக்காது. இப்போ நம்ம வந்து இந்த கூட்டு வட்டி படிக்கிறோம்னா மேக்ஸிமம் அதுலேருந்து கொஸ்டினே நம்ம கேட்டதில்லை, பட் படிக்கிறோன்னா சும்மா அதில் இருக்கிற பேசிக் லெவலை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டா போதும். இந்த மாதிரி தான் எல்லா டாப்பிக்குமே வந்து நீங்கள் பேசிக் லெவலை பார்க்கணும். ஸோ நான் உங்களுக்கு ப்ரூஃபில் வந்து இந்த டாப்பிக்கை தான் எடுத்து வச்சிருப்பேன். ஒப்புமை திறனறிதல் இதுலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் இருக்கிற முக்கியமான பேசிக் கொஷின்ஸ்லாம் சும்மா ஒரு கிளான்ஸ் பார்த்து விட்டுருங்க. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், கோடிங் டிகோடிங். இதில் இருக்கிற பேசிக் கொஷின்ஸ் பார்க்கணும். நிறைய மாடல்ஸ் இருக்கும், நீங்கள் எல்லாத்துலேயுமே பேசிக் லெவல் பார்க்கணும். நீங்கள் வந்து முந்தையாண்டி கேள்விகளை பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த அனலைஸ் வந்து கரெக்டாக பண்ண முடியும். டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த பிரச்சனை இருக்காது. உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச்சில் இந்த ஸ்டாண்டர்டில் தான் கொஷின்ஸ் வந்து நாங்கள் ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருவோம். ரத்த உறவுகள் இருக்கும், எல்லா மாடலும் உள்ள இருக்கும். இதில் நீங்கள் வந்து பேசிக் லெவல் எல்லா மாடலையும் சும்மா டச் பண்ணால் போதும். ஸோ இப்படி தான் வந்து உங்களுக்கு ஆர்எஸ் அகர்வால் இருக்கும். ஸ்டார்டிங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா
வாய்மொழி பகுத்தறிவு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதில் ஒரு 15-16 டாபிக் கொடுத்துருப்பாங்க. எல்லா டாப்பிக்குமே நீங்கள் வந்து ஒரு ரீட் பண்ணி தான் ஆகணும் கண்டிப்பாக. சரிங்களா? இங்கே ஒரு 18 டாபிக் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தருக்க கழித்தல்னு கொடுத்துருக்காங்கல்ல, இங்கே தான் வந்து இந்த அறிக்கை அனுமானங்கள், அறிக்கை வாதங்கள், இந்த டாபிக்லாம் கேட்டிருக்காங்க. இது வந்து இப்போ ரீசெண்டாக நடந்த பிசி எக்ஸாமில் இதுலேருந்து கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பிரிவு 1 பிரிவு 2 வந்து நீங்கள் தரவாக பார்த்தே ஆகணும். ஸோ இந்த RS Agarwal புக் வாங்குறவங்க வாங்கிக்கோங்க. டெஸ்ட் பேட்ச்ல இருக்கிறவங்க இப்போதைக்கு நீங்கள் வாங்க வேணாம். உங்களுக்கு நாங்கள் வந்து எப்போ வாங்கணும்னு சொல்கிறோம். மற்றவங்க இதை வாங்கி படிச்சுக்கோங்க. இந்த வரப்போகிற பிசி எக்ஸாமுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.